ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்துலேயும் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பாராவார பயோ விசோஷண கலா பாரீன காலானல ஜ்வாலாஜால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்ரமஹ சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக்கவ்ரதி தர்மோ விக்ரவான் அதர்ம விரத்திம் தன்வீச தன்வீதனஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தின் 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாளின் அவதாரமாக இருக்கும் ராமாவதாரத்தை இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுறார், இந்த இடத்துல வர்ணனை செய்கிறாராம் நம்மளோட தேசிகன். அப்படி ராமாவதாரத்தை பற்றி அவர் சொல்கிற விஷயம் என்ன என்றால், ராமாவதாரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் என்றால் அந்த ராமாயணத்தை பற்றி படித்திருக்க வேண்டும். முக்கியமாக இங்கே அவர் சொல்ல வர்றது என்ன என்றால், ராமரின் அந்த கருணையை பற்றியும் தன்னிடம் சரணாகதி அடைந்த பக்தர்களை அவர் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பார் என்றும் அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறார். இதை மனதில் வைத்து இதோட அர்த்தத்தை இப்போ பார்ப்போம். பாராவார பயோ விசோஷண கலா பாரீன காலானல ஜ்வாலா ஜால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்கிரமஹ. அதாவது இப்போது அந்த ராமரோட அந்த சரணாகதி அடைந்தவர்களுக்கு எப்படி அவரை அனுகிரகம் செய்கிறார் என்பதற்கு 2 எடுத்துக்காட்டை காட்டுறாராம். முதல் எடுத்துக்காட்டாக அவர் காட்டுறது, அந்த ராமருக்கு எதிரியாக ராமாயணத்தில் இருந்தவர் ராவணன் என்று சொல்கிறார். ராவணனின் தம்பியாக இருந்தவர் தான் விபீஷணன். விபீஷணனுக்கு ஒரு சமயத்தில் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வர்றதுதான், என்னோட அண்ணா கூட நான் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல அவன் தப்பு செஞ்சுட்டுருக்கான், தவறு செஞ்சுட்டுருக்கான், இவன் கூட நம்ம இருக்கவே கூடாது, தர்மத்தின் பக்கம் தான் நிற்கணும், அதர்மத்தின் பக்கம் எங்கள் அண்ணாவாகவே இருந்தாலும் அதர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடாது என்று தர்மத்திற்கு ஆசைப்படுறாராம் விபீஷணன். அப்போது தர்மத்தின் விக்கிரகமாக இருப்பவர், தர்மத்தின் மூர்த்தியாக இருப்பவர் ராமபிரான், அவரிடம் சென்று சரணாகதி அடையாராம் நம்மளோட விபீஷணன். அப்போ ராமர் நினச்சிருந்தா என்னோட எதிரியான ராவணனின் தம்பி, இவன் ஏதோ ஒரு சூழ்ச்சியோட தான் இங்கே வந்திருக்கான், அதனால் இவனை நம்ப முடியாது, இவனை என்கிட்ட சேர்த்துட்டோம்னா எனக்கு தான் ஆபத்து என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தன்னிடம் சரணாகதி அடைந்தவர் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னேன். அதனால்தான் விபீஷணனோட சரணாகதியையும் ஏற்றுக்கொண்டார். 2வது உதாரணமாக அவர் கொடுப்பது சமுத்திர ராஜாவோட சரணாகதி. அதாவது இப்போது நம்ம ராமர் லங்கைக்கு போகணும், லங்கைக்கு சென்று ஒரு போரெல்லாம் செய்து அந்த ராவணனை வீழ்த்தி அங்கேருந்து சீதையை மீட்டு கொண்டு வர வேண்டும். அதாவது லங்கைக்கு போக வேண்டும் என்றால் ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும். அந்த ஒரு சமுத்திரத்தில் பாலத்தை அமைக்க வேண்டும் என்றால் அந்த சமுத்திரமிடமிருந்து நம்ம பர்மிஷன் வாங்கணுமா, அதுக்கிட்டேருந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணுமா அந்த சமுத்திரத்துக்கிட்ட, இந்த ஒரு சமுத்திரம் எனக்கு அந்த பர்மிஷனை கொடுத்தால் மட்டுமே என்னால் அந்த பாலத்தை கட்ட முடியும். அதனால் சமுத்திரத்துக்கு ராஜாவாக இருப்பவர் சமுத்திர ராஜா. அவரிடம் நான் கேட்கிறேன், சமுத்திரராஜாவே இங்கே வரணும், நான் உங்களை பிரார்த்தனை செய்கிறேன், உங்கள் மேலே அந்த பாலத்தை கட்டி நான் லங்கையை சென்று அடைவதற்கு நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் என்று கேட்கிறாராம் ராமர். ஆனால் சமுத்திரராஜா என்ன நினைத்தார் என்றால், சாதாரண மாநிலர், இவன் கேட்கறதுக்காக நான் ஏன் அனுமதி தரணும் என்று யோசிக்கிறாராம் அவர். அவருக்கு தெரியாதாம் பெருமாளின் அவதாரமாக ராமர் இருக்கார் என்று. அப்போ ராமர் என்ன பண்ணுறார் என்றால், தனக்கு பின்னாடி இருந்த அந்த அம்புகளை எடுத்து தன் கையில் இருக்கும் வில்லில் அதை செலுத்துகிறாராம். அந்த வில்லில் அந்த அம்பு பட்ட உடனே அந்த அம்பின் நுனியிலேருந்து அக்னி ஜுவாலைகள் வருது என்று சொல்கிறார். ஜுவாலா ஜால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்கிரமஹ. அந்த ஒரு நுனியில் அந்த நெருப்பு வந்ததே, அந்த நெருப்பு எப்படி இருந்தது என்றால் அது காலாக்னியை விட ரொம்ப மோசமாக இருந்ததாம், அது அவ்வளோ கொடூரமாக இருந்ததாம். அந்த ஒரு நெருப்பு, அந்த ஒரு அம்பு அந்த கடல் மேலே பட்டது என்றால் அந்த கடல் மட்டும் இல்லையாம், பூமியில் இருக்கும் அனைத்து நீரும் வற்றி போய்விடும், அவ்வளோ ஒரு ஜுவாலையோட அவ்வளோ ஒரு வெப்பத்தோடு இருந்தது என்று சொல்கிறார். அதனால் என்னோட உயிருக்கு இது ஆபத்தாக இருக்கும் என்று கைகளை கூப்பி கொண்டு அந்த சமுத்திரராஜன் வரானாம். உன்னிடம் சரணாகதி அடைந்தேன், உன்னிடம் நான் சரணம் அடைந்தேன், என்னை நீ தான் காப்பாற்றணும், அந்த வில்லில் இருக்கிற அம்பை அப்படியே திருப்பி எடுத்துக்கோ என்று கேட்கிறாராம் நம்மளோட சமுத்திரராஜா. அப்படியே அருள் புரிகிறாராம் நம்மளோட ராமர். விபீஷணன் சரணாகதி, நம்மளோட சமுத்திரராஜாவோட சரணாகதி. அதனால் சரணாகதி அடைந்தவர்களை காப்பவர் தான் நம்மளோட ராமரின் முதல் கடமையாக இருக்குது. அதனால்தான் அவரை தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரத்தின் தன்வீச தன்வீதனக. தர்மத்திற்கு ஒரு மூர்த்தி இருந்தால், தர்மத்திற்கு ஒரு வடிவம் இருந்தால் அது ராமரின் வடிவமாக தான் இருக்க முடியும். தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரத்திம், அதர்மத்தை அழிப்பதற்காகவே வந்தவர்.
அதர்ம விரத்தின் தன்வீச தன்வீதனக, அனைவர் மீதும் கருணை கொண்டு அனைவரையும் இந்த உலகத்திலே உயர்த்துவதற்காக, அவ எல்லாருக்குமே மோட்சத்தை அளிப்பதற்காக வந்த அவதாரம் தான் ராமாவதாரம். அதனால்தான் சரணாகதி அடைந்தவர்களை காப்பார், அதர்மத்தை அழிப்பார், தர்மத்தை ஸ்தாபனம் செய்வார். அப்படி வந்த அவதாரமாக இருக்கும் ராமரை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த இளைஞன் இப்போ அந்த பரீட்சைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கான். அந்த ஒரு பக்கத்தில் இருக்கும் இளம் பெண்ணும் அவளும் படிச்சுட்டு இருக்கா பரீட்சைக்கு. ஒரு நாள் என்ன ஆறுது என்றால், இந்த ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு ஃபீவர் வர்றதாம், உடம்பு சரியில்லாமல் போகிறதாம். சரி, சாதாரண ஒரு கோல்டாக தான் இருக்கும், இது சீக்கிரமாகவே தானாகவே போயிடும் ஒரு 4-5 நாளில் என்று யோசிக்கிறாளாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஃபீவர், அந்த ஒரு கோல்டானது அவள் உடம்பு ஃபுல்லாக பரவறா மாதிரி அவளுக்கு ஒரு எண்ணம் வர்றதாம். கை காலெல்லாம் அசைக்கவே முடியலையாம், கழுத்தை கூட திருப்பி பார்க்க முடியலையாம், கண்ணு கூட வலிக்கிறதாம், தொலைஞ்சு வச்சிருந்தா. அவ்வளோ வழியாக இருக்கே, இது எதுவாக இருக்கும் என்று யோசிக்கிறாளாம். மனதுக்குள்ள கவலை இருக்காம். உடனே அவளோட சொந்தக்காராளுக்கு கால் பண்ணுறாளாம். அவள் எல்லாருமே வந்து அந்த அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த செய்தி போயிடுத்தான். இப்படி செய்தியை போனோடனே அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருமே அந்த ஆற்றுக்கு வராலாம். அப்பொழுது அந்த டாக்டரும் அந்த ஒரு வைத்தியரை கூப்பிடுறா. அவரும் வந்து இந்த பெண்ணுக்கு காலரா இருக்குது என்றும் சொல்கிறா. காலராவுக்கு அந்த சமயத்தில் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாலாம், அதனால் அதை குணப்படுத்திடலாம். ஆனால் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த எல்லாருமே வந்தால் ஒரே ஒருத்தரை தவிர. அப்படி அந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அந்த மொத்த நெய்பர்ஹுட்டுமே, அந்த மொத்த பக்கத்தில் இருக்கிறவா எல்லாருமே வரும்போது அந்த வராத ஒரே ஒரு நபர் யார்? அவர் ஏன் வரவில்லை? இந்த கதை மேலும் இப்படி நகர்றது, அந்த பெண் குணமடைந்தாலா இல்லையா? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.